ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்க, உளுந்து வந்து நல்லா பொரியுது. இப்போ இந்த சமயத்தில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தட்டி வச்சிருக்கிற பூண்டு, கூடவே வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு பாருங்க, இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வடித்து வச்சிருக்கிற சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து முன்னாடியே ஆற வச்சு வச்சுருந்தேங்க. இப்போ சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அதில் விதையெல்லாம் இருக்காதனால. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி சாதத்துக்கு வந்து நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். கொஞ்சமாக டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவிக்கலாங்க. தூவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான லெமன் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.